பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னும் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமீன். வேதம் என்ன சொல்லுதுன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்களாம். நம்ம சாந்தமாக இருக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். வேதமும் நமக்கு அதை தான் சொல்லி தருது. ஏன் சாந்தமாக இருக்கச்சே நம்ம பாக்கியவான்கள் பாக்கியவதியாக இருப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்ம பூமியை சுதந்திரத்து கொள்ள முடியும். பூமியை சுதந்திரத்து கொள்ளுறதுனாக்க நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இது பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, பரலோக ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? நம்ம சாந்த குணத்தோடு இருக்கிறச்சு, எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருக்கிறச்சு, பொறுமையாக இருக்கிறச்சு, தேவனை பிரதிபலிக்கிறச்சு, நிச்சயமாக இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தேவன் நம்மளை நிரப்புவார். நம்ம பாக்கியவான் பாக்கியவதியாக இருப்போம். ஆமீன். வாங்க ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லியிருக்கிற ராஜா, அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரை யார் யாரெல்லாம் இப்பொழுது என்னால் சாந்தமாக இருக்க முடியல, என்னால் பொறுமையாக இருக்க முடியலன்னு சொல்கிறவர்களுக்கு தேவனே உம்மை நோக்கி கூப்பிடும்போது சொல்லுகிற எனக்காகட்டும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய அந்த சாந்த சுபாவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக தகப்பனே. தேவனே உமது நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழும்படியாக ஆண்டவரை பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உம்முடைய சாந்தத்தின் ஆவியினால் ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.